அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியுன்றதுக்கு அது உதாரணம். நமக்கு ஒன்று வேணும்னா ஃபேமிலியே தடுத்தாலோ அதை தேடி போகணும். அந்த விஷயத்த பெஸ்டா பண்றப்போ அவங்களும் ஒரு நாள் கை தட்டுவாங்க. பிரச்சனை வந்துட்டு அவ்வளவுதான் உட்காரக்கூடாது. ஒரு ஊரே எதிர்த்து வந்தாலும் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு போக ரெடியா இருக்கணும். எவ்வளோ சீரியஸா லைஃப் போனாலும் அப்பப்ப சிரிக்க கத்துக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ காட்டுற அன்பு 100 மடங்கு அவங்ககிட்ட திரும்பி வரும். நீ விழும்போது சிரிக்க 10 பேர் இருந்தா ஜெயிக்கும் போது கைத்தட்ட 1000 பேர் வருவாங்க. அந்த நம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருக்கணும், கில்லி கில்லி மாதிரி. முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால எங்க எதுவும் மாறிட போறது இல்ல. நீ மாத்த வேண்டியது எல்லாமே உன் மைண்ட் செட் தான். ஏற்கனவே பண்ண தப்ப திருப்பி பண்ணாத. உன்னால முடியுன்றதை விட உன்னால மட்டும்தான் முடியுன்றதை நம்பு. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பாரதி அவர்கள் சொன்ன ஒரு லைன்ஸ் தான், பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா, அது வேற யாருமே வந்து ஃபில் பண்ணவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன